உங்க வீட்டுல கை குழந்தை இருக்கா? உங்களுக்கு கங்காரு மதர் கேர் பத்தி தெரியுமா? என்னங்க நீங்க, இதுல எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன் தெரியுமா? இந்த முறையினால பேபிக்கும் சரி மதருக்கும் சரி எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? வாங்க அது எப்படி பண்றதுன்னு பாத்துருவோம். அதாவது குழந்தைய கங்காரு மாதிரி பராமரிக்க போறோம். இந்த முறையை பண்றதுக்கு குழந்தையோட கையும் காலையும் தவளை மாதிரி வச்சுக்கணும். தவளை மாதிரி வச்சுக்கிட்டு குழந்தைய நம்மளோட நெஞ்சோட இப்படி சாய்ச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குழந்தையோட தலைய ஏதாவது ஒரு சைடு திருப்பி கொஞ்சம் மேல பார்த்த மாதிரி வச்சுக்கணும். இப்படி பண்றதுனால குழந்தையோட மூச்சு குழாய் நேராகி குழந்தைக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இல்லாம இருக்கும். இப்படி அடிக்கடி குழந்தைக்கு பண்றதுனால நம்ம உடலோட வெப்பம் குழந்தைக்கு கிடைச்சு குழந்தைக்கு உடல் வெப்பநிலை சீரா இருக்கு. அது மட்டும் இல்லாம குழந்தைக்கும் மதருக்கு இருக்கிற பாண்டு அதிகமாக ஆரம்பிக்குது. அம்மாவுக்கு அதிகமா ஹார்மோன் உற்பத்தியாகி தாய்ப்பால் சுரத்தல் அதிகமாகுது. குழந்தையும் அதிகமா தாய்ப்பால் குடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் என்னங்க, குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி கிருமி தொற்றுல இருந்து பாதுகாக்குது. குழந்தையோட ஹெல்த்தும் வெயிட்டும் ஈஸியா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம இந்தியாவில பிறக்கிற குழந்தைகள்ல 18% குழந்தைகள் பல்வேறு காரணங்களால உடல் எடை கம்மியா தான் பிறக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த முறையை ஃபாலோ பண்ணாங்கன்னா ஈஸியா குழந்தையோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த முறைய பிறந்த குழந்தையில இருந்து எந்த வயசு குழந்தை வரைக்கும் வேணுமா கொடுக்கலாம். இந்த கங்காரு மதர் கேரை அம்மா மட்டும்தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. குடும்பத்தில் இருக்கிற யார் வேணா இந்த கங்காரு மதர் கேரை கொடுக்கலாம். இந்த கங்காரு மதர் கேரை எடை குறைவா இருக்கிற குழந்தைக்கு மட்டும் இல்லாம இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமா கொடுக்கலாம். இந்த வீடியோவை கை குழந்தையோட இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான பல அவேர்னஸ் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் நலனில் மருத்துவர் ஒரு ஆசிரியராக.